ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே ஷாப்பிங் தான். பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் அம்மா பாப்பா எல்லோரும் 3 பேர் கிளம்பிட்டு சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கடையில் தான் நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த கடைக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். அதுக்கப்புறம் பேக் எப்படி இருக்கோ சொல்லிட்டு நாங்கள் போய் பேக் பார்க்க போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் பேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கு பார்த்துருந்தோம். பர்பிள் கலர், பிங்க் கலர்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேக் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பாப்பா என்கிட்ட பிங்க் கலர் தான் வேணும்னு சொன்னாங்க. குட்டீஸ் 2 பேருமே. அவங்க 2 பேருக்கும் பிங்க் கலர், அடுத்து இன்னொரு பாப்பாவுக்கு ப்ளூ கலர் வாங்கிட்டோம் நாங்கள். அடுத்து அங்கே உள்ள பேக்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மாடல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து பாப்பா காலேஜ் பேக் வாங்குறதுக்காண்டி அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். அவங்களும் காலேஜ் பேக் ஒவ்வொன்றையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரெட் எடுத்து பார்த்தோம். தூரத்தில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு, ஆனால் பக்கத்தில் சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஸ்கட் கலர் பார்த்தோம், அதுவும் எங்களுக்கு பிடிக்கல. அடுத்து பிளாக் கலர் பார்த்தோம், அதுவும் பிடிக்கல. அதுக்கப்புறம் பில் போட்டுட்டு நாங்கள் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் அம்மாவும் காசு பே பண்ணிட்டாங்க, அவங்க பேக் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செப்பல் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னோம். ஓகே, அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டு அடுத்து செப்பல் கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் செப்பல் கடைக்குள்ளே போயாச்சு. நாங்கள் அடுத்து எந்த மாதிரி செப்பல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தா. நான் ஃப்ளாட் எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் செப்பல் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நான் அடுத்து நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு செப்பலாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பிளாக் கலர் ஃப்ளாட் செப்பல், அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் ஃப்ளாட் செப்பல் பார்த்தேன். இது எனக்கு நல்லா இருந்துச்சு, அதை எடுக்கலாம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த செப்பல் எடுத்துட்டேன். அடுத்து ஹீல்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா இந்த மாதிரி ஒரு பாஞ்சி ஃப்ளாட் பார்த்தா. அதுக்கப்புறம் நாங்களும் பாப்பாவும் ஒன் போல் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் செப்பலும் எடுத்துக்கிட்டோம். அவங்க பில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் பேக் பண்ணிட்டாங்க. நாங்கள் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மா வயிறு பசிங்கன்னு சொன்னாங்க. ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மணி 2:30 ஆகிட்டு. அதனால் ஓகே ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து செப்பல் கடையிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்து ரெகுலராக போகிற ஹோட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அங்கே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதி செல்வம் தான் அந்த ஹோட்டல். செம டேஸ்ட்டாக ரைஸ் இருக்கும், ஃப்ரைட் ரைஸ். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் அதுக்காண்டி தான் இங்கே வந்துட்டோம். நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முக்கியமாக கை கழுவணும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஓகே சொல்லிவிட்டு கை கழுவணும். கை கழுவிட்டு உள்ளே போனால் கூட்டமே இல்லை அவ்வளோவா. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போய் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டும் ஆர்டர் போட்டோம். நான் எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான், அம்மா ரொட்டி, பாப்பா ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தா. அதையும் நாங்கள் சாப்பிட்டு அடுத்து சிக்கன் ஆர்டர் போட்டிருந்தோம். சிக்கனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் எடுத்து அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். சிக்கனும் நல்லா சாஃப்டாக சூடாக வெந்துருந்துச்சு. நல்லா அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். பிரியாணியும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி யார் சாப்பிடுவான்னு சொல்லி சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிட்றவங்க, பிரியாணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாப்பா ரைஸ் கொடுத்துருந்தா, அதையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்குள்ளேயே அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, பாதி இது வச்சுருக்கேன் நான் இன்னும். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு போயிட்டேன். நான் கையும் வாஷ் பண்ணி அப்படியே பில் பே பண்ணிட்டு தாங்க அம்மா. அதையும் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு வர்ஷா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.